வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது, நிறைய விவாதங்களை கிளப்பி இருக்கக்கூடிய ஒண்ணு. அதாவது ஆராய்ச்சியாளர் இனியன் காமு அவர்கள் முன்வைக்கிற பானு நானோ அணுமின் நிலையம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அது. இதுக்கு பின்னாடி இருக்கிற தரவுகள், அவர் சொல்ற அறிவியல் எல்லாத்தையும் எந்தவித சார்பும் இல்லாம இருக்கிற ஆதாரங்களை வச்சு நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கே வருவோம். குப்பையில தூக்கி போட்டு சுத்தமா வேலை செய்யாத ஒரு சாதாரண ஏஏ பேட்டரிய வெறும் 50 ரூபாய் செலவுல தன்னைத்தானே இயக்கிக்கிற ஒரு அணுமின் நிலையமா மாத்த முடியுமா? கண்ணம்மா அறிவியல் திட்டம் முன்வைக்கிற இந்த ரொம்பவும் தைரியமான கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கு முக்கிய புள்ளி. இந்த பகுப்பாய்வுல நாம குறிப்பா 6 விஷயங்களை பார்க்க போறோம். ஒரு குவாண்டம் அதிசயம், அந்த நானோ நிலையத்தோட கட்டமைப்பு, குவாண்டம் சிதைவு, நைட்ரஜன் உட்கர்கிப்பு, 49 நாள் முடிவுகள், கடைசியா எதிர்கால ஆற்றல் பத்தின ஒரு பார்வை. இதையெல்லாம் ஒன்னு பின்னாடி ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த 50 ரூபாய் குவாண்டம் அதிசயம் அப்படின்னா என்னன்னு பாப்போம். அறிவியல் கண்டுபிடிப்புகள்னாலே கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பெரிய லேப்ல தான் நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க செலவு வெறும் 50 ரூபாய் தான். ரொம்ப விலை உயர்ந்த கருவிகளை நம்பி இருக்காம நாம தூக்கி எறிகிற கழிவுப் பொருட்கள்ல இருந்து எப்படி இந்த ஆற்றலை உருவாக்கலாம் அப்படிங்கிற ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு தத்துவத்தை இது முன்வைக்குது. அறிவியல் எப்பவுமே விலை உயர்ந்த லேப்ல இருந்து வர்றதில்ல. சில நேரம் நாம குப்பைன்னு தூக்கி போடுற பொருட்கள்ல இருந்து கூட ஒரு புரட்சியா வெடிக்கும். இதுதாங்க இந்த கண்ணம்மா அறிவியல் திட்டத்தோட ஒட்டுமொத்த தத்துவமே. கழிவா நினைக்கப்படுற ஒரு பேட்டரிய எப்படி குவாண்டம் மின் நிலையமா மாத்துறது அப்படிங்கறதான் தங்களோட நோக்கம்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு. இப்போ இந்த நானோ நிலையத்தோட கட்டமைப்பு இப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது ஆராய்ச்சியாளர் இனியன் அவர்களோட கைப்பட வரையப்பட்ட ஒரு வரைபடம். இதுல மையமா இருக்கிறது சீன தயாரிப்பான ஒரு 1.5V டியூரசெல் பேட்டரி. உள்ளே ஜெல்டெக் தொழில்நுட்பம் இருக்கு. அதோட 2 முனைகள்ல பொருத்தப்பட்டிருக்கிற கிராஃபைட் தண்டுகள் தான் கார்பன் 14 ஐசோடோப்புகளோட இருப்பிடமாவும் மின்கடத்தியாவும் செயல்படுது. இதோட பாகங்களை கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப சாதாரணமான பொருட்கள். வேலை செய்யாத அந்த ஏஏ பேட்டரி, உள்ளே இருக்கிற ஜெல்டெக் ஊடகம், வெளியில இருக்கிற கிராஃபைட் தண்டுகள், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிடிக்க ஒரு சாதாரண செல்லோடேப். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 2004ல நோபல் பரிசு வாங்கின கிராஃபீன் கண்டுபிடிப்புல கூட இந்த மாதிரி ஒரு சாதாரண செல்லோடேப் தான் முக்கிய பங்கு வகிச்சுது. அதேதான் ஆராய்ச்சியாளரும் தனக்கான இன்ஸ்பிரேஷனா சொல்றாரு. அந்த பேட்டரிக்கு உள்ள இருக்கிற ஜெல்டெக்ல தான் இந்த சிஸ்டத்தோட எரிபொருள் இருக்கு. அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, துத்தநாகம், அப்புறம் கிராஃபைட் பொடி. நம்ம ஊர்லயே ரொம்ப மலிவாவும் நிறையவும் கிடைக்கிற இந்த சாதாரண பொருட்கள் தான் இங்க அணுக்கரு எரிபொருளா செயல்படுது அப்படிங்கறதுதான் ஆராய்ச்சியாளரோட முக்கியமான வாதம். சரி, அடுத்து அந்த கண்ணுக்கு தெரியாத பிசிக்ஸ், அதாவது குவாண்டம் சிதைவு எப்படி நடக்குதுன்னு பாப்போம். ஆராய்ச்சியாளரோட கோட்பாட்டின்படி பார்த்தா, பேட்டரிக்கு உள்ளே இருக்கிற சில குறிப்பிட்ட ஐசோடோப்புகள் குவாண்டம் சிதைவுக்கு உட்படுது. முதல்ல கார்பன் 14. இது கிராஃபைட்ல மறைந்திருந்து சிதைவடையும் போது ஃபோட்டான்களை வெளியிடுது. 2வது பொட்டாசியம் 40. இது பல கோடி வருஷங்களா தொடர்ந்து சிதைவடைஞ்சு ஒரு அணுக்கர் எரிபொருளாவே செயல்படும்னு அவர் சொல்றாரு. இங்க குவாண்டம் சிதைவு அப்படின்னு அவர் சொல்ற வார்த்தைய நாம கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, பேட்டரிக்கு உள்ள இருக்கிற கார்பன் 14 மற்றும் பொட்டாசியம் 40 தொடர்ந்து சிதைவடைறதால மறைந்திருக்கிற ஃபோட்டான்கள் வெளியேற்றப்பட்டு தொடர்ச்சியான ஒரு ஆற்றல் ஓட்டம் உருவாகுது அப்படிங்கிறது தான். இது அணுக்களோட செயல்பாட்டு பத்தி அவர் கொடுக்கிற ஒரு பிரத்யேகமான விளக்கம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது எப்படி தீர்ந்து போகாம தன்னைத்தானே தக்க வச்சுக்குது? அதான் இந்த நைட்ரஜன் உட்கிரகிப்பு. இது ஒரு சுவாரஸ்யமான 3 படிநிலை சுழற்சி. முதல்ல கார்பன் 14 சிதைவடையும் போது உள்ளே ஒரு சின்ன வெற்றிடம் உருவாகுது. உடனே என்ன ஆகுதுன்னா, வெளியில காற்றுல இருக்கிற நைட்ரஜன் 14 அந்த இடத்துக்கு வேகமா உள்ள வருது. 3வதா, சிதைந்து போன கார்பனுக்கு பதிலா இந்த நைட்ரஜன் போய் உட்கார்ந்து மறுபடியும் ஆற்றல் உற்பத்தியை தொடர்ந்து நடக்க வைக்கிற ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் சுழற்சியை உருவாக்குது. சரி, இப்போ 49 நாளா அவங்க எடுத்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். 49. அதாவது குப்பையில போட்ட இந்த செத்துப்போன பேட்டரி வெளியில இருந்து எந்த ஒரு மின்சாரமோ இல்லாம தொடர்ந்து 49 நாளா ஒரு பச்சை நிற எல்இடி லைட்டை எரிய வச்சுக்கிட்டு இருக்கிறதா அவங்களோட ஆய்வறிக்கை சொல்லுது. முழுக்க முழுக்க உள்ளே நடக்கிற அந்த குவாண்டம் செயல்முறையை மட்டுமே நம்பி இது வேலை செஞ்சுட்டு இருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஒன்னு இருக்கு. ஆரம்பத்துல சூரிய ஒளியோட உதவியால இது 3 வோல்ட் மற்றும் 150 மில்லி ஆம்பியர் ஆற்றலை கொடுத்துச்சு. ஆனா இப்போ சூரிய ஒளியே இல்லாத நிலையில 2.2 வோல்ட் மற்றும் 30 மில்லி ஆம்பியர் ஆற்றலை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு.
இது வோல்டேஜ் குறைஞ்சிடுச்சுன்னு நாம நினைக்க வேண்டாம். இது ஒரு வீழ்ச்சியா பார்க்காம இது ஒரு வெற்றிகரமான சமநிலை அப்படின்னு தான் அவர் இதை முன்வைக்கிறாரு. இந்த சமநிலையத்தான் அவர் நியூட்ரான் நிலைப்புத்தன்மை அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெளியில இருந்து எந்த தூண்டுதலும் இல்லனாலும் இருட்டுல கூட தொடர்ந்து 4 நாளா இந்த 2.2 வோல்ட் அளவை இந்த பேட்டரி தக்க வச்சிருக்கு. இந்த தன்னிச்சையான குவாண்டம் சமநிலை தான் இது ஒரு உண்மையான சுயச்சார்பு அமைப்பு அப்படிங்கறத ஆணித்தரமா நிரூபிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. கடைசியா இதோட எதிர்கால ஆற்றல் பார்வை என்னன்னு பாத்துருவோம். ஆராய்ச்சியாளர் இனியன் அவர்களோட தொலைநோக்கு பார்வை என்னன்னா, இத ஒரு ஆத்ம நிர்பர், அதாவது சுயச்சார்பு ஆற்றல் புரட்சியா மாற்றுறதுதான். ஏன்னா நம்ம நாட்டுல கொட்டி கிடக்கிற மலிவான இரும்பு, உள்ளூர் கிராஃபைட், துத்தநாகம், பொட்டாசியம் இதையெல்லாம் தான் இது பயன்படுத்துது. இதன் மூலமா ரொம்பவும் செலவு பிடிச்ச பன்னாட்டு ஆற்றல் கட்டமைப்புகளை நம்பியிருக்காம ஒவ்வொரு வீட்டுக்கும் மலிவான மின்சாரத்தை நம்மால கொடுக்க முடியும்னு அவர் உறுதியா நம்புறாரு. அடுத்த கட்டமா இந்த ஆய்வு வெறும் ஒரு கேரேஜ் சோதனையா மட்டும் நின்ற போறதில்ல. இங்கிலாந்துல இருக்கிற புகழ்பெற்ற ஹெர்ட்ஃபோர்ட்ஷயர் பல்கலைக்கழகத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற அவரோட மகள் எல் சு இ இந்த 49 நாள் முடிவுகளை தன்னோட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் முன்னாடி ஒரு முறையான கல்விசார் பரிசீலனைக்காக சமர்ப்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அறிவியல் அப்படிங்கறதே முடிவில்லாத தேடல்களால ஆனதுதானே. வெறும் 50 ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட இந்த சாதாரண கேரேஜ் கண்டுபிடிப்பு உண்மையிலேயே உலகளாவிய இயற்பியல் விதிகளையும் மாற்று ஆற்றல் துறையையும் மாற்றி எழுதுமா? முறையான கல்விசார் அறிவியல் ஆய்வுகள்ல இது எப்பேற்பட்ட விவாதங்களை கிளப்பப் போகுது? இதான் நாம யோசிக்க வேண்டிய பெரிய கேள்வி. கண்டிப்பா இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு ஒரு புது கோணத்தை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். இந்த தேடல் தொடரும்.